விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகா, உனக்காக 100 தோப்பு கரணம் போடுறேன். 95, 96, 97, 98, 100. இப்போ நீ விநாயகா, எனக்குன்னு உயிருக்கு உயிராக இருந்த வானதியை நீ உங்கூட கூப்பிட்டு போயிட்ட. ஆனால் இந்த சண்முதி என்கிட்ட விட்டு போயிட்டேன். அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதே தெரியல விநாயகா. என்ன ஒன்று பண்ணலாம் விநாயகா, 108 தோப்பு கட்டணை போட்டேன் நான். உனக்காக நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். எப்படி நம்ம டீலிங்? வானதி, சண்முதி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நம்ம விநாயகர் கிட்ட ஒரு டீலிங் பேசிக்கிட்டு. ஏண்டா விநாயகர் கிட்ட எப்பவும் உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்குறேன். அவரோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நம்ம 2 பேர் சேர்ந்து விநாயகர் கன்வின்ஸ் பண்ணலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் செய்ய போகிறோம். செஞ்சிடலாம். நம்மளோட பிள்ளையாரை வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? விநாயகர் சின்ன குழந்தையா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கோவத்துல ஒரு தலையை துண்டிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தரா? யாருன்னு கேட்டா சிவன். இதை தெரிஞ்ச நம்ம சக்தி, ஏங்க என் புள்ளியோட எதனால வந்து அவர் வந்து அந்த மாதிரி தலையை வெட்டிட்டாரு? அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சை கேட்கவே இல்லையா? ஏய், சும்மா அடிச்சு விட வேண்டியது. விநாயகர் வந்து நம்மளோட இவங்க இருக்காங்கல்ல, காடஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து குளிக்க போகும்போது என்னை பார்த்துக்கோ, யார் வந்தாலும் விடாத அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து அது அப்பாவே இருந்தா கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் தானே சொன்னேன், இப்போ நீ குளிக்கிறத சொன்னா நான் குளிக்காம சொன்னேன், அவ்வளவுதான். குளிக்காம சரி சொல்லி முடி. ஓகே. சோ இப்போ இந்த டைம்ல வந்து சிவன் கோவப்பட்டு தலையை வெட்டிறாரு. அப்புறம் வெளியே வந்த சக்தி என்ன பண்றாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அது நம்ம மகன் தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வேற என்ன பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்க்கும்போது அங்க ஒரு யானை தலை ஒன்று இருக்கு. யானை தலைலாம் ஒன்றும் இருக்கல, அது ஏதோ ஒரு டைரக்ஷன் சொல்லி டைரக்ஷன்ல யாரு வந்து தலை வச்சு படுத்திருக்காங்களோ அவங்களோட தலையை இந்த முண்டத்தோட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே தலையை வெட்டிட்டாங்கல்ல, அந்த தலையை வந்து இந்த முண்டத்தோட சேர்க்க முடியாது. அதனால ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷன் சொல்லி அந்த டைரக்ஷன்ல எந்த யார் இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்து நமக்கு வந்து நம்ம அந்த முண்டத்தோட சேர்த்து அதுக்கு உயிர் கொடுத்துடலான்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த டயத்துல ஹியூமன்ஸ் யாரும் இல்லை, அப்போ வந்து ஒரு யானை இருந்திருக்கு. அந்த யானையோட முகத்தை எடுத்து வந்து இல்லை சேர்ப்பாங்க. அதனால தான் இந்த பேர் யானை முகத்தை. நான் சொன்ன கண்டென்ட் அதே கண்டென்ட் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, சரி. இவ்வளோ கேள்வி கேட்குறியே, உனக்கு விநாயகரோட ஃபேவரட் ஸ்வீட் என்னன்னு தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் தெரியும். எனக்கு கூட அது ஃபேவரட் மோதகம். மோதகமா? ஆமா. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது சத்தியமா. கொலக்கட்டை. அப்படியா? ஓகே ஓகே. நம்ம பிள்ளையாரோட ஸ்வீட் அதை வச்சு ஒரு டங் ட்விஸ்டர் நீ சொல்வியாமா? டங் ட்விஸ்டர் நீ ரெடியா? ரெடிடா. கொழுக்கட்டை முழுக்கட்டை 10 தடவை கண்டினியூஸா சொல்றேன், ஃபாஸ்டா சொல்றேன். 10ல 100 தடவை சொல்றேன். கொழுக்கட்டை முழுக்கட்டை 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 கொழுக்கட்டை முழுக்கட்டை. ஓகே ரெடி. சூரா 8 தட்டறதுல. சரி, ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ ஜெனியூனா சொல்லணும், ஆனா நான் இன்சல்ட் பண்ணாம. ஓகே, அதாவது ட்ரை பண்ணு. விநாயகர் கூட எனக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னா அது என்னது? கியூட்டா இருக்கிறதா இருக்கலாம், ரொம்ப ஃபேரா இருக்கிறதா இருக்கலாம். யானைக்கு எவ்வளோ இது இருந்தாலும் அது பிச்சை எடுக்கிறது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னோட தொப்பை. தொப்பை இல்லையே. யார் கை தந்தது? இல்லை புரியல, யார் கை தந்தது? ஓகே, நான் சொல்றேன். ஒரு கார்த்திகா நான் சொல்றேன். பிள்ளையார் தான் வந்து அவங்க அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட் கிட். அதே மாதிரி நம்ம கதையில நீ கார்த்திக் தான் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மாவோட ஃபேவரட் கிட். சரி, ஓகே. கேஸ் விநாயகர் முன்னாடி வந்தாங்கன்னா நீ விநாயகர்கிட்ட என்ன கேட்க? மேபி கொஞ்சம் அல்பமா இருக்கலாம். நான் நம்ம சீரியலுக்காக கேட்பேன், தமிழ்நாட்டிலேயே வந்து இதான் டாப்பா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். இப்போ உனக்கு முன்னாடி பிள்ளையார் வந்துக்கிறாரு அப்படின்னா என்ன கேட்பேன்? இப்போ திரும்பி அந்த வானதியை கூட்டு வந்தா கண்ணூரி ஒழிச்சு கட்டிடுங்க. சத்தியமா சொல்றது எனக்கு புரியவே இல்லை. இவன் வானதி எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, நான் அதுல 10% தான் பண்றேன், ஆனா மக்கள் அதை ஏத்துக்கவே மாட்டீங்க. எனக்கு புரியல, எனக்கு புரியல. இவன் கூட நான் வந்து சரி சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. வானதி நான் ஆரம்பத்துல என்ன வேணா பண்ணிருக்கேன், அதுதான் இப்ப நானும் பண்றேன். அவ இறந்து போறப்ப அவளுக்கு உயிர் நான் தான். அதே மாதிரி இல்ல நான் அப்படிலாம் யோசிக்கல. அதனால
அந்த ஒரு கேரக்டர் தான் நீங்க பார்க்கணும். ஆரம்பத்துல கெட்டவனா எக்ஸாக்ட்லி இவன் நல்லவனா மாறிட்டான். நல்லவனா மாறின ஒருத்தர் நீங்க கெட்டவனா சித்தரிக்க கூடாது. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? வானதி கேரக்டர்ல நீ பார்த்து பிரதர் சண்முகி கேரக்டர் இப்பதான் அவன் புதுசு. இப்ப நீ ஒரு திருந்தன ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான். அவன் திருந்தனன்றது எனக்கு தெரியாது. ஜெயிலுக்கு போறான். அவன் திரும்பி வந்துட்டான். அவன் வந்து நம்ம திருட்டு பையன் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன். அவன் திரும்பிட்டான். சந்தர்ப்பம் நீ சொல்றது கிடையாது. கேளுங்க. ஓ பிள்ளையார் எவ்வளவு அழகா வந்திருக்கான்றத பார்க்கலாமா? என் நல்ல மனசுக்கு நல்லதா வந்திருக்காங்க. ஏன் நல்ல மனசுக்கு தான். ஓகே. நம்ம நல்ல மனசுக்கு நல்லா ஓகே. 10 9 8 7 6 5 4 3 2 1 start. விஜய் ஓகே மோல்ட் இருந்தது நம்ம பண்ணிட்டோம். நம்ம கிட்ட இந்த மோல்டே இல்ல. மோல்ட் இல்லாம நம்ம வந்து விநாயகர் பண்றோம் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் சூப்பரா பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி பாத்துடலாமே. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நம்ம வீட்ல எது இருந்தாலும் ஒரு புடி வச்சுட்டா அதுதான் வந்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அண்ட் பிள்ளையாரோட வந்து இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா முருகர் வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஞானப்பழத்தை வாங்குறதுக்காக சுத்திட்டு வருவாரு. அதே டைம்ல பிள்ளையார் வந்து அவங்க அம்மா அப்பா மட்டும் சுத்திட்டு வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஞானப்பழத்தை சுத்திட்டு இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் விநாயகர் பண்ணிட்டேன். இவங்க அந்த முருகர் கதை மாதிரி சிம்பிளா விநாயகர் செஞ்சுட்டாங்களாம். அப்ப வந்து இதுங்க லாஸ்ட் சொல்றாங்க ஏமாத்த தெரியாத மாதிரி நான் வெகுதியா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். காது வைக்கலாமா? பிள்ளையார் செய்ய சொன்னா பெண்குயின் செஞ்சுட்டு இருக்காங்க. முடிஞ்சுதா? டைம்ஸ் அவுட். 10 9 8 7 6 5 4 இது எப்படி பண்ண? ஏய் சார் ஏமாத்துறாங்க பிரதர். நான் பாக்கும்போது இவன் செய்யல. நான் பக்கத்துல உட்கார்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். பாத்தியா இதான் லாஸ்ட் பெஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் இருக்கிற வித்தியாசம். டப்புன்னு செஞ்சிரும். நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு யாரு ஏமாத்துறீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு பாருங்க. இது பண்ணி இவன் செஞ்ச பிள்ளையார் ஏத்துறமா இதான் செஞ்ச பிள்ளையார் இருக்கு பாருங்க. புரியல. இது ஏதோ பிட் அடிச்சிருக்காங்க. ஓகே இந்த பிள்ளையார் நீங்க வாங்கணும் அப்படின்னா vanadi&shanmati.com ல நீங்க வாங்கணும். ஓகேவா? போர்ஜரிங்க அது karthik.com வாங்க நீங்க. ஏன் கால திருந்தாங்க வச்சிருக்கான். உண்மையிலேயே சொல்றேன் அவன் செஞ்ச பிள்ளையார் இதுதான். கேட்டதுக்கு பிள்ளையார் முருகர் கதை உலகத்தை சுத்தினாங்க. போண்டா கொடுத்தாரு பஜ்ஜி செஞ்சாங்க கதை விட்டா. ஹார்ட் ஒர்க் பாத்துக்க. திருட்டு ஒர்க்கு. எப்படியோ நாங்க அழகழகான பிள்ளையார்லாம் பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை சூப்பரா கொண்டாட போறோம். ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை வேற லெவல்ல கொண்டாடுங்க. V5 நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.